நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசியிலையும் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறாரு. நவ கிரகங்கள்லேயே சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான். குரு பகவான் வந்து தனக்காரகன், ஞானக்காரகன், கல்விக்காரகன் அப்படின்னு குரு பகவானுக்கு பல்வேறு சுபகிரகமான பெயர்கள் அப்படிங்கிறது உண்டு. குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி. அப்படி குருங்கிறவர் மாதா பிதா குரு, அம்மா அப்பா, அடுத்தது கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை குறிக்கிறோம். அப்படி குரு பகவான் தான் எல்லாருக்கும் தலைமை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியில ஒவ்வொருத்தவர்களும் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு, இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு கல்யாணம் நடக்குமா, வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேருமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அரசு உத்தியோகத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது நமக்கு கிடைக்காம இருக்குதே, அது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு. குரு பகவானுடைய நட்பு கிரகம் அப்படின்னா அது வந்து புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானுடைய ராசியில போய் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரு. குரு பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாம் ராசியையும், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியையும் பார்க்கறாங்க. இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே நாம தெரிஞ்சுப்போம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? 12 ராசிக்காரர்கள்லேயே இந்த குரு பயிற்சி சிறப்பான பலனை கொடுக்குது அப்படின்னா அது துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான். கடந்த 3 வருடங்களா அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. எதிர்கொள்ளாத நெருக்கடியே இருந்திருக்காது, பார்க்காத போராட்டங்களே கிடையாது, வராத பிரச்சனையே இல்லை, வெளியில சொல்லி அழ முடியாத நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 வருடமா இருந்திருக்கும். இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி அர்த்தாஷ்டமத்தில் இருந்த சனி எப்போ வந்ததோ அதுல இருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை தான். ஆனா சனி முடிஞ்சு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியாம தத்தளிக்கிறாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதற்கு காரணம் அஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் 6, 8, 12ல போய் சுபகிரகம் அப்படிங்கிறது மறையவே கூடாது. அப்ப மறைஞ்சது அப்படின்னா கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு போனாலும் மீதம் இருக்கிறது எதுவுமே இருக்காது. நீங்கள் 25,000 சம்பாரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனீங்க 1ஆம் தேதி அப்படின்னா 30,000க்கு செலவு இருக்கும். அப்போ 5,000 யார்கிட்ட கடை வாங்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் துலாம் ராசிக்காரர்கள் கடந்த 2.5 வருடமாக அனுபவிச்சிருப்பாங்க. தேவையற்ற கோர்ட்டு, வம்பு, வழக்கு இது எல்லாமே வந்திருக்கும். வைத்திய செலவு சொல்லவே முடியாது. திடீரென வைத்திய செலவு வரும். எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. அதுவும் 9ல் குரு வரும் பொழுது ஓடுனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 9ல் குரு வந்தால் தொட்டது துலங்கும், தொல்லைகளும் தொழில்வளம் சிறக்க போகுது துலாம் ராசிக்கு. குரு பகவான் வந்து இருக்கும் இடமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு, அவருடைய பார்வை பலமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது துலாம் ராசிக்கு. 9ல் குரு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார் குரு பகவான். உங்கள் ராசியையும் முதல் முறையாக பார்க்குறாரு குரு பகவான். இது ஒரு பொற்காலம் துலாம் ராசிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் மனதில் தெளிவு இல்லாத நிலை, சுறுசுறுப்பு இல்லாத நிலை, குழப்பம் இது எல்லாமே நீங்கும். முதல்ல பயம், பதட்டம் இது எல்லாமே குறைப்பார் குரு பகவான். மே 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களை நீங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். துலாம் ராசிக்காரர்கள்லாம் உடம்புல ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு இதுவரைக்கும் பயத்தோடையே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்கி உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிற நல்ல
செய்தி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் அஷ்டமத்தில் இருந்துட்டு வந்த குரு பகவான் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு மாறாரு. 9ல் குரு அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறாரு. 5ஆம் பார்வையா உங்க ராசியையே பார்க்கறாரு. அப்போ உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்கும். மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் வருவதற்கெல்லாம் விஐபிகளோட நட்பு கிடைக்கும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க. இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமை தரும் விதத்தில் இருக்கும். தொழில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க படிப்படியாக அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க. அதற்குண்டான பொருளாதார நிதியுதவியை போடுங்க. படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். வேலையில் இருந்துட்டு வந்த அலைச்சல் குறையும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலை பார்த்தவங்கெல்லாம் குடும்பத்தோட சேரக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கிடைக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன் நோய் பகைன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ கடன்கள் இருந்துச்சுன்னா அதை அடைச்சி முடிப்பீங்க. தொழில் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கும் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு இருந்தவர்களுக்கும் வங்கி கடன் கிடைக்கும். இல்லை எந்த வகையிலையாவது உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வரும். திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு இது எல்லாமே உண்டு. வீடு கட்டணும் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலம். சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதால கடன் வருமா அப்படின்னா வரும். ஏன்னா இப்போ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா எல்லாருமே முழு பணத்தையும் கையில் வச்சுக்கிட்டு நம்மளால் வாங்க முடியாது. கொஞ்சம் கடன் வாங்கி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அப்படி தான் உங்களுக்கு வரக்கூடிய செலவு சுப செலவாக இருக்கும். துலாம் ராசிக்கெல்லாம் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம், நிலம் வாங்கலாம், கார் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். இப்படி எது வாங்கினாலும் அது உங்களுக்கு ஒரு சுப செலவாக இருக்கும். அந்த சுப செலவை நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லது. 5ல் ராகு இருக்கிறாரு. ராகுவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது குறைய போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்குது. அப்போ அந்த குரு பகவானுடைய பார்வையால் ராகுவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு. 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. சொந்த பந்தங்கள் விலகி சென்ற சொந்த பந்தங்கள்லாம் இனி தேடி வருவாங்க. உங்களை சண்டை போட்டு பிரிஞ்ச நண்பர்கள் கூட ஒன்று சேருவாங்க. சகோதரர்களுக்குள்ளேயும் சகோதரிகளுக்குள்ளேயும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது தீரும். அன்பும் அரவணைப்பும் இனிமேல் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தாங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலை மாறி தன்னுடைய பாக்கெட்டில் 10 ரூபாய் இருக்கக்கூடிய இடத்துல 100 ரூபாய் இருக்கும். இனிமேல் உங்களிடத்துல 10 பேருக்கு ஒரு டீயாவது வாங்கி கொடுப்பீங்க உங்க கூட வர்றவங்களுக்கு. துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் தாங்கிட்ட பணம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துக்கே போவாங்க. இல்லை அப்படின்னா நான் வரல அப்படின்னு சொல்லி நைஸாக நழுவிக்குவாங்க. அப்பேற்பட்டவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். இனிமேல் அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது மாறும். உங்களால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும். பிள்ளைகளால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். புத்திர தடை புத்திர தோஷம் அப்படிங்கிறது நீங்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக அதிக செலவு செய்தவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். கடன் சுமை கடன் நெருக்கடியில் இருந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. 6ல் ராகு இருந்தபோது கடன்களால் படாத பாடுபட்டு இருப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமே. அந்த கடன்கள் அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகளையும் வழிவகைகளையும் செய்து கொடுப்பாரு. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க துலாம் ராசிக்காரர்கள். 9ல் குரு வராரு. அப்போ வண்டி வாகனம் வீடு கட்டுவது காதணி விழா இல்லை இல்லத்தில் சுப நிகழ்ச்சி இது எல்லாமே நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம். குறிப்பாக வேலையில் இருந்துட்டு வந்த நீங்கள் எதிர்பார்த்திருந்த பொறுப்புகள் கிடைக்கும். ஊதிய உயருடன் கூடிய இடமாற்றம் கிடைக்க போகுது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வேலைக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. திட்டமிட்டு செயலாற்றுனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய ராகு 6ல் இருக்கிறாரு சனி. அப்போ ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். யாருக்கும் கடன் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். 3ஆம் நபரிடம் முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா
தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்துக்கிட்டு தான் அடுத்தவர்களுக்கு உதவிங்கிறத செய்யணும். துலாம் ராசிக்காரர்கள்லாம் ஊருக்காக வாழ்ந்தது போதும், உங்களுக்காகவும் இந்த குரு பயிற்சியில வாழுங்க. துலாம் ராசிக்காரர்கள்லாம் உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. வீட்டில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகம் குரு அப்படிங்கிறதால பக்ர காலத்திலையும் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. வியாபாரம் தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் உயரதிகாரிகள் உங்களுக்கு தர மறுத்த சலுகைகளை வழங்குவாங்க. குரு பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகள் அப்படிங்கிறது நடக்குது.